ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சென்ற வாரம் வெளியானது. இந்த படத்தில் பழைய பாடல்களை பயன்படுத்தியிருந்தாங்க. அதாவது 90s பாடல்கள்லாம் 80s பாடல்கள்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. குறிப்பாக 1-2 பாடலில் நிறைய பாடல்கள் பயன்படுத்தியிருந்தாங்க. அதில் இளையராஜா அவர்களுடைய பாடல்களையுமே இதில் பயன்படுத்தியிருந்தாங்க. அதுவும் அர்ஜுன் தாஸ் அவர்கள் இளையராஜா பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுவது, அந்த பாடல்கள் ரசிகர்களை கவர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாடல்களும் அஜித்குமார் சண்டை போடும் பொழுதும் சரி, காரில் இருந்து விசில் அடிக்கும் பொழுதும் சரி, அதுவுமே இளையராஜா பாடல்கள் வரும். அந்த பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் கவர்ந்தது. இந்த பாடல்கள்லாம் என்னன்றது அஜித் ரசிகர்களுக்கும் படம் பார்த்தவர்களுக்கும் தெரியும். அந்த பாடலை நானும் அதை வாசித்தேன்னா அதுவும் ரைட்ஸாக மாறிடும். அதனால தான் அந்த பாடல்களை நான் பாடாமல் படிக்காமல் இருக்கேன். ஏன்னா மதன் கௌரி அவர்கள் ஏற்கனவே ஒரு ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. அது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கும் நிலையில் இளையராஜா அவர்கள் தன்னிடம் உரிய அனுமதி வாங்காமலே அவருடைய பாடல்களை குட் பேட் அக்லி படத்தில் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னும் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கார். இந்த படத்தை தயாரித்தவங்க மைத்ரி மூவிஸ். இந்த நிறுவனத்துக்கு தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கார். அதாவது அந்த நோட்டீஸில் என்ன கூறியிருக்காருன்னா, தன் பாடல்களை பயன்படுத்தியிருக்காக நஷ்ட ஈடாக 5 கோடி தர வேண்டும்னும், பாடல்களை ஒரு வாரத்துக்குள்ளே படத்திலிருந்து நீக்க வேண்டும்னும், அது மட்டும் இல்லாமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருந்தார். அந்த பாடல்களின் மூலமாக கிடைத்த வருவாயை கணக்கை காட்ட வேண்டும் அப்படின்னும் வக்கீல் நோட்டீஸில் குறிப்பிட்டிருந்தார் இளையராஜா அவர்கள். இதைத் தொடர்ந்து வக்கீல் நோட்டீஸ் குறித்து மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்காங்க. இதில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் கூறியது என்னென்னா, அந்த நிறுவனத்தோட தலைவர் ரவிசங்கர் அவர்கள் நோட்டீஸ் ஒன்றில் பேட்டி ஒன்றில் கூறியது என்னென்னா, குட் பேட் அக்லி படத்தோட பயன்படுத்தியிருக்கிற பாடல்கள் அனைத்துமே சம்மந்தப்பட்ட இசை கம்பெனியிடம் முறையே அனுமதி பெற்ற பிறகே தான் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த இசையை நிறுவனங்களிடமிருந்து தான் காப்புரிமை இருக்கிறது. அதனால தான் அவர்களை தொடர்பு கொண்டு தடையில்லா சான்றிதழ் NOC சர்டிஃபிகேட்டை நாங்கள் அந்த நிறுவனத்திடம் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் குட் பேட் அக்லி படத்தில் பயன்படுத்தியிருக்கிற பாடல்கள் அனைத்துமே எந்த நிறுவனம் இசை கம்பெனியிடமிருந்து உரிமம் இருக்கிறதோ அந்த இசை கம்பெனியிடமிருந்து முறையாக NOC காப்புரிமையை பெற்று முறைப்படியே இந்த படத்தில் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு விளக்கம் அளித்திருக்காரு. குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகி 6 நாட்களில் இந்தியாவில் மட்டுமே 107.80 கோடி வசூல் செஞ்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்தியாவில் மட்டுமே 6.50 கோடி வசூல் செஞ்சு மொத்தமாக 7 நாட்களில் 114 கோடி வசூல் செய்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் 6 நாட்களில் 171.50 கோடியும் 7 நாட்களில் 199 கோடி, கிட்டத்தட்ட 200 கோடியை வசூல் செய்திருக்கு 7 நாட்களில். இந்த ஆண்டு அதிகமாக வசூல் செய்த படங்கள்லேயே தமிழ் படங்கள்லேயே குட் பேட் அக்லி திரைப்படமாக மாறியிருக்கு. இதையடுத்து குட் பேட் அக்லி படத்தை அடுத்து அஜித்குமார் யாரோடு நடிக்கப் போகிறார் அப்படின்ற ஆர்வமும் ரசிகர்களிடையே எழும்பியிருக்கு. இந்த நிலையில் துல்கர் சல்மானை வைத்து லக்கி பாஸ்கர் என்ற சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த வெங்கி அட்லூரு இயக்கத்தில் அஜித் நடிக்க இருக்கிறார் அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனுஷோட இயக்கத்திலும் நடிக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியே வந்திருக்கு. ஆனால் தனுஷ் நடிப்பில் நடிக்கிறது சந்தேகம்தான். ஏன்னா அவர் அடுத்த 5 ஆண்டுக்கு பிஸியாகவே இருக்கார். இதற்கிடையில் அஜித்தை வைத்து இயக்குவது மிகவும் கடினம் தான், கேள்விக்குறி தான். இது நடக்கலாம். ஆனால் 5-6 வருடங்களுக்கு பிறகு வேணால் நடக்கலாம். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.